சார் இதுதான் இந்த இன்டர்ஃபேஸ். சார் நீங்க அப்ளிகேஷன்ல போயிட்டு LibreOffice இம்ப்ரெஸ் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாருங்க நிறைய மேல சாஃப்ட்வேர் சார் இப்போ பாருங்க இதான் ஹோம் பேஜ் தான். ஸோ இதில் பாருங்க ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இம்ப்ரெஸ்ன்றதுனால இந்த ஃபைல் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபைல் கிளிக் பண்ண மேலே இருக்கிற அந்த ஃபைலு ஸோ அதை கிளிக் பண்ண ஸோ நியூ டாக்குமெண்ட் ஒரு ஓப்பன் பண்ணும். ஸோ நியூ ஸோ இதே பாருங்களேன் வேர்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேர்டில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஓப்பன் பண்ணால் வேர்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் உள்ளே போயிட்டு. ஆனால் இந்த LibreOfficeல ஒரு வேர்டுக்குள்ளேயும் போயிட்டு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணலாம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ நான் இம்ப்ரெஸ்குள்ளே தான் இருக்கேன். இம்ப்ரெஸ்குள்ளே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பாருங்க. 29 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மொத்தம் எவ்வளோ சார்? 47 ஒரு 40 பேர் ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 40 யாரும் அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்களா சார்? விருப்பம் தான் சார், இது ஆப்ஷனல் தான். வேணா ஜாயின் பண்ணீங்க, இல்லைன்னா வேண்டாம். 34 இன்னும் 6 பேர் சார். அவங்களுக்கு ஒரு எமோஷனோட வந்து பாருங்க. அது நான் இது டிசைன் பண்ணலைங்க. அவங்க மூஞ்சி கேட்டு பார்த்தா அவங்க தான் நான் சொல்லலை. அந்த குரூப்லேயே கொடுத்துருக்காங்க. கார்த்திகிங்ல அதுல புலியோட வந்திருக்காரு சார். நீங்க அந்த கார்த்திகிங்க நீங்களா சார்? புலியை சொல்லிருக்காங்க. அவ்வளவுதாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் ஜாயின் பண்ற விருப்பம் இருக்குன்னா கேட்டு நான் வெயிட் பண்றேன். நெட் இல்லைன்னா நீங்க டைரக்டா ஃபோன்ல பண்ணுங்க சார். கம்ப்யூட்டர் ஃபோன்ல தான் சார். ஃபோன்ல சார். சார் kahoot.it ல போங்க சார். கேம் பின் கேக்கும் சார். ரைட்டா சார் ஃபர்ஸ்ட் யாரா ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார் இருக்காரு. அர்ஜுன் சார் யார்? ஓகே முதல்ல டாப் சார். என்ன அப்படின்னா क्वेश्चन பார்த்த உடனே கரெக்டான ஆன்சர் யாரு ஃபாஸ்டா கிளிக் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் நிறைய மார்க் வரும். ஓகேங்களா? ஃபாஸ்ட் தான் வேணும் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन போய்லாமா சார்? சார் நெக்ஸ்ட் क्वेश्चन சார். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உள்ள எக்ஸல் லினக்ஸ் உள்ள எதற்கு சமம்? இதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்ததா. லினக்ஸ்க்கும் எக்ஸல் எதுக்கு சமம் கேட்டிருக்கேன். யாரு சொல்ல வந்தீங்க? டைப் பண்ணுங்க சார். ஆன்சர் வெளிய சொல்லாதீங்க, டைப் பண்ணுங்க. பரவாயில்ல, சீக்கிரம் வந்தாச்சு. இல்ல ஆன்சர் கரெக்ட்டா சொன்னா நம்ம ட்ரைனிங் கெமிஸ்ட்ரி. இப்போ நான் போய் கெமிஸ்ட்ரி பத்தி பக்கமா சொன்னா கண்டிப்பா புரியாது. நான் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுறேன். கிளாஸ் நடத்துறேன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். பசங்களுக்கு புரியல. என்ன பண்ணலாம்? அடுத்த क्वेश्चन மார்க் எனக்கு. சரி, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டிடக்டிவ் மெத்தட், அதாவது விதி விலக்க முறை தான். விதி வருமுறை, விதி விலக்க முறை நீங்கள் ட்ரைனிங்ல படிச்சிருப்பீங்க. திருப்பி சொல்லிக் கொடுக்கணும். அதாவது பேசிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தா பசங்களுக்கு புரியும் ஒரு கான்செப்ட். அவ்வளோதான். ஒன்று நான் ஐசிடி ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக சாஃப்ட்வேர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டிடக்டிவ் மெத்தட், கூட வந்து ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ என்னோட டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸு. இதெல்லாம் நீங்கள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் லைனாக எல்லா ஸ்டெப்ஸும் வரும். அந்த ஈக்குவேஷன்ஸ் முக்கியமாக சிம்பிள்ஸு ஃபார்முலையெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஈக்குவேஷன் முதல்ல ஃப்ரேம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு பிறகு தான் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதுக்காக ஸ்டார்ட் செய்யணும். ஸோ இதெல்லாம் பசங்க வந்து ஒரு பெட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பெட் நம்ம ஒரு காம்பவுண்ட் கேம் ஒன்று விளையாட போகிறோம். ஏற்கனவே நீங்கள் விளையாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் எடுத்துக்கிறீங்க. ஸோ ட்ரைனிங்லாம் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக ஃபோன் எடுத்துங்க. உங்களுடைய ஃபோனில் க்ரோமில் வந்து க்ரோம் எடுத்துக்கோங்க. க்ரோமில் வந்து நீங்கள் kahoot.it போடுங்க. அங்கேருந்து பாருங்க
KAHOOT.IT கூகுளில் போயிட்டு KAHOOT.IT போடுங்க. kahoot.it போடுங்க. kahoot.it போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் பின்னு ஒன்று வரும். கேம் பின்னு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு வர kahoot.it கிளிக் பண்ணுங்க. KAHOOT.IT அதில் கூகுள் வரமாட்டேன். ஃபஸ்ட்டு கூகுள் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நாளே காஹூட் வருவாங்க. ஃபஸ்ட்டு